அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்முடைய வீட்டில் பூஜை பொருட்கள் நம்ம கழுகிறப்ப நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம வீட்டில் பூஜை பாத்திரங்களை நம்ம எப்பயுமே சுத்தப்படுத்த பழக்கங்கள் இருக்குது. அப்படி நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது எப்பயுமே பூஜை பாத்திரங்களை அந்த பூஜை செய்கிற நாள் இருக்குது பார்த்திங்களா, ஒரு பண்டிகையாக இருக்கட்டும், ஒரு நாள் கிழமையாக இருக்கட்டும், அன்றைய நாள் நம்ம சுத்தப்படுத்தக்கூடாதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்றுகின்ற அந்த விளக்கு என்றைக்கு அந்த ஒரு பூஜைக்கு நம்ம விளக்கு ஏற்றுறோமோ அந்த விளக்கானது என்றைக்குமே ஈரப்பதத்தோடு இருக்கவே கூடாதுங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் அந்த பூஜை பொருட்களை நம்ம முந்தின நாளே சுத்தப்படுத்தி ஈரப்பதமெல்லாம் நம்ம போன உடனே அடுத்த நாள் நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணுறதுங்கிறது குடும்பத்துக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பூஜை பொருட்கள் கழுகிறதுக்குன்னே பின்பக்கத்தில் ஒரு இடம் மாதிரி ஒதுக்கி அப்படி கழுகுவாங்க. ஆனால் இப்போ இருக்க நம்முடைய நவீன காலத்தில் எல்லாருமே எல்லாரும் செய்யக்கூடாத அந்த ஒரு தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா, கிச்சன் சிங்கில் நேரடியாக போட்டு நம்ம பூஜை பாத்திரத்தை கழுகுறோம். அதாவது நம்முடைய எச்சி பாத்திரங்களும் அங்கே தான் கழுகுறோம். நம்முடைய எல்லா பாத்திரங்களும் ஒன்றோட ஒன்றும் சேர்ந்து போட்டு அந்த பூஜை பொருட்களை கழுவக்கூடாதான். ஏன்னா கோவிலில் பூஜை பாத்திரத்துக்கு நம்ம எப்படி ஒரு முக்கியத்துவம் தரோமோ அதே மாதிரி தான் வீட்லேயும் கொடுக்கணும். வீடு தானேன்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க. எச்சி பாத்திரத்தோடு சேர்த்து வச்சுட்டு நம்ம அந்த பூஜை பொருட்கள் நம்ம கழுகணுன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு விஷயங்கள் நம்ம செய்கிற அந்த பூஜையானது கண்டிப்பாக நமக்கு பலன் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. இது மிகப்பெரிய ஒரு மகா பாவமாகும். வீட்டில் நமக்கு வேறு இடம் இல்லை அப்படிங்கிறவங்க அடுப்புங்கிற மேடை மேலே வச்சுட்டு கூட பண்ணலாம். ஆனால் கிச்சனோட சிங்க்குள்ளே தான் நிறைய பேர் வீட்டில் அசைவம் சமைப்போம். அது மாதிரி உள்ள முட்டை எதுவாக இருந்தாலும் நம்ம சமைப்போம் பார்த்திங்களா. அப்படி எல்லா பொருட்களுமே உள்ளே போட்டு அந்த கழுகுற இடத்துக்குள்ளே உங்களுடைய விளக்குகள் அந்த பூஜை பொருட்களை போட்டு அப்படி கழுவக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்திரம் கழுகிறதுக்கு நம்ம தனியாக ஒரு ஸ்க்ரப் வச்சுருப்போம், நார் வச்சுருப்போம். அதே ஸ்க்ரப்லையும் அந்த இதிலே நம்முடைய எச்சி பாத்திரங்கள் எப்படி கழுகுறோமோ அதே இதில் நம்ம பூஜை பாத்திரங்கள் என்றைக்குமே கழுகவே கூடாது. அதற்குன்னு தனியாக நீங்கள் ஒரு ஸ்க்ரப்போ நாரோ நம்ம ஒதுக்கி வச்சு தான் கழுகணும். இது நிறைய பேர் வீட்டில் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள். அதே மாதிரி வெள்ளி பாத்திரமாக இருக்கட்டும், பித்தளை பாத்திரமாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம், பீதாம்பரி பவுடரோ புளிக்கரைசலோ ஆப்பசோடாவோ நம்ம வீடுகளில் நம்ம என்ன உபயோகப்படுத்துவோமோ அது மாதிரி வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி நம்ம கழுகி முடித்தோடனே அந்த கழுகி அந்த பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு நல்ல தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த நல்ல தண்ணியில் கொஞ்சோண்டு பன்னீரையும் நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அதை கழுகி எடுத்து தொடச்சி பாருங்களேன். ஒரு வாரம் ஆனாலுமே அந்த பித்தளை பொருட்களாக இருக்கட்டும், வெள்ளி பொருட்களாக இருக்கட்டும், நிச்சயமாக கருத்தே போகாது. பூஜை பாத்திரங்களை கழுகுவதற்கு ரொம்ப உகந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை. மற்ற நாள் அது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தவறுகள் நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பூஜை விளக்கில் திரியை நம்ம கருக விடுறது, அந்த கருகுன திரி வாட அடிக்கிறது, அந்த தீப எண்ணெயில் அந்த பச்சை அது நம்ம திரியானது பச்சை நிறம் ஆகிற அளவுக்கு அப்படியே நிறைய பேர் வீட்டில் தேங்க விடுவாங்க. அது மாதிரி ஒரு செயல்கள் உங்கள் வீட்டில் ஏற்கனவே நீங்கள் தெரியாமல் பண்ணியிருந்தால் கூட செய்யவே செய்யக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும்னா சின்ன மாற்றங்கள் செய்தாலே போதும். நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷங்களும் ஐஸ்வர்யங்களும் வரும். இது மாதிரி பூஜை பாத்திரத்தில் நம்ம தெரியாமல் பண்ணுற தவறுகள் இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்காக நம்ம மாற்றிக்கணுங்க. அப்போ தான் குடும்பமானது நல்ல சுபிக்ஷம் அடையும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.